ஹாய் விவர்ஸ். பாலச்சந்தர் கண்ணதாசனுக்கு விட்ட சவாலாம், மேடையிலேயே பாடல் உருவான அதிசயமா? இது போன்ற வீடியோக்களை பிடித்திருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். 1976 ஒரு சினிமா பத்திரிகை விருது வழங்கும் விழா நடக்கிறதாம். அந்த நிகழ்விலே கண்ணதாசனின் பிறந்தநாள் சிறப்பையும் சேர்த்து செய்யுமாறு நினைக்கின்றார்களாம். அந்த வகையில் தான் பாடல் உருவாகும் விதமாக மக்கள் மத்தியில் நேரடியாக காட்ட வேண்டும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாலச்சந்தர் அவர்கள் என்ற படத்தை இயக்கி வருகிறார். முதல் பாடலாக காற்றுக்கென்ன வேலி, இருமணம் கொண்ட இரு என பாடல்களை கண்ணதாசன் எழுதி முடித்து விட்டாராம். எம்எஸ்வி இசையமைத்துள்ளார் இந்த பாக்கு. அடுத்த பாடலை எழுதி வாங்க பாலச்சந்தர் நினைக்கிறார். ஆனால் அப்போது கண்ணதாசன் பிஸியாய் ஆகிட்டாரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு கண்ணதாசனை வலைவலத்தி மேடையிலேயே பாடல் வைப்பது என திட்டம் போடுகிறாராம். அதற்காக தான் கண்ணதாசன் மேடையிலேயே பாடல் எழுதப் போகிறார்னு விளம்பரமும் செய்கிறாங்களாம். ஆனால் கண்ணதாசனுக்கு இந்த விவரம் பிறந்தநாள் நிகழ்ச்சி தான்னு சொல்கிறாங்க. அப்போ பாலச்சந்தர் மேடையில் பாடல் உருவாக போகிற விஷயத்தை சொல்கிறார். கண்ணதாசன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கிட்ட அவருக்கு ஒரு சவாலாக தான் இருக்கிறதாம். ஆனால் எப்படி பாட்டு எழுதுகிறாங்க, எப்படி இசையமைக்கிறாங்க என்று மக்களுக்கு ஆர்வமும் அதிகமாக உள்ளதாம். அந்த நேரத்தில் கண்ணதாசனும் அதற்கு ஒத்துக்கொள்கிறாராம். பாலச்சந்தர் சுச்சுவேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். சுஜாவின் காதல் தோல்வியில் முடியுது. ரஜினி கணவராக வந்து கொடுமைப்படுத்துகிறாராம். அப்போது அவர் கோபத்தில் சென்னைக்கு வந்து வேலை பார்க்கிறாராம். அங்கு அப்பாவி கமல் வருகிறாராம். அவர் சுஜாவை ஒருதலையாக காதலிக்கிறார். ஒரு கட்டத்தில் பிறந்த முதல் கணவரும் மனம் திருந்தி ரஜினியும் அங்கு வந்து சுஜாவை பார்க்க வருகிறாம். அந்த நிலையில் தான் சுஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதாம். மூவரும் விழுந்து விழுந்து அவரை கவனிக்கிறார்கள். அப்போது சுஜாவின் வாழ்க்கை தான் எதிர்காலம் யாருடன் என குழம்பி நிற்கிறார். அப்போதுதான் கண்ணதாசன் எப்படி உடனடியாக எழுத முடியும் என மக்கள் சந்தேகத்துடன் பார்க்கிறார். அப்போது பாலச்சந்திரர் கண்ணதாசனை ஒரு பல்லவியையும் சொல்கிறாராம். அங்கும் இங்கும் பாதையுண்டு, இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறு உண்டு திங்கள் உண்டு, எத்தனை நாள் இந்த நாளோ என பல்லவி எழுத மக்கள் கேட்டதும் அரங்கமே கைதட்டலாக அதர்ந்ததாம். அந்த பாடலுக்குத்தான் 3 சவரன் வேணும்னு சொல்லியும் அதற்கு சளைக்காமல் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அது. மேற்கண்ட தகவலை அண்ணாதுரை கண்ணதாசன் பத்திரிகை ஒன்றில் இத்தனை விஷயங்களையும் பதிவு செய்துள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.